ஆனால் நீங்கள் பகையை தீர்த்துக் கொள்ள இப்படி கேவலமான செயலை செய்துள்ளீர்கள். இதற்காகத்தான் நீங்கள் நம் உறவை ஆரம்பித்தீர்களா? கூறுங்கள் ஷெஹன்ஷா, தாங்கள் ஏன் இவ்வாறு செய்தீர்கள்? என்னை நம்ப வைத்து ஏன் என் கழுத்தை அறுத்தீர்கள்? என் விருப்பமில்லாமல் ஏன் என்னை தீண்டினீர்கள்? ஏன்? ஜோதா கேட்பதை பார்த்தால் உண்மை என்றுதான் தோன்றுகிறது. இந்த கேள்வி எனது மனதிலும் இருக்கிறது. ஜலால் எதற்காக இவ்வாறு செய்ய வேண்டும்? மௌனமாக இருக்காதீர்கள். என் கேள்விக்கு பதில் அளியுங்கள். ஒன்றும் தெரியாதது போல் நீ நடிக்கிறாயா? என்னிடமே நீ விளையாடுகிறாயா? ருக்கையா முன் என்னை அவமானப்படுத்துவதற்கு இது நல்ல திட்டம்தான். எனக்கு பதில் கூறுங்கள் ஷெஹன்ஷா. யாருக்கும் நான் பதிலளிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. யாருக்கும் என்னை கேள்வி கேட்கும் உரிமையும் இல்லை. கேள்விகளை நான் தான் கேட்க வேண்டும். ஜோதா பேகம், உன்னோடு சேர்ந்து என்னை ஏமாற்றியவன் யார் என்று இப்பொழுதுதானே கூறினீர்கள்? யாரிடமும் பதில் அளிப்பதற்கு எனக்கு பயம் இல்லை என்று கூறினீர்களே, அப்பொழுது பதில் கூறுங்கள். ஜோதாவிற்கு அளித்த வாக்கை எதற்காக தாங்கள் மீறினீர்கள் என்று ஜோதாவிற்கு பதில் அளியுங்கள் ஷெஹன்ஷா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதோ இல்லையோ, அன்று உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. அப்போது நீங்கள் சுய நினைவில் இல்லாததால் நடந்தது என்னவென்பது உங்களுக்கு தெரிய வாய்ப்பும் இல்லை. இருப்பினும் உங்கள் விருப்பம் இல்லாமல் தங்களை தீண்ட மாட்டேன் என்று நான் வாக்களித்துள்ளேன். ஒருவேளை நடந்ததற்கு உங்களது விருப்பம் இருந்திருக்கலாம் அல்லவா? இது உண்மை இல்லை. ஆனால் நீங்கள் தாயாக போவது உண்மைதானே? இதை இத்தோடு நிறுத்திவிடுவோம். உங்களுடன் பேச எனக்கு விருப்பமில்லை. இங்கிருந்து செல்லுங்கள். இங்கிருந்து செல்லுங்கள் என்று கூறினேன். ஷம்ஷுதீன் அவர்களே, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அட்கா அவர்களை தாங்களா? என்னை மட்டுமல்ல உசூர், தங்களோடு போர் பயிற்சி புரிந்த சிப்பாய்களையும் தங்களது வாள் காயப்படுத்தி விட்டது. பாருங்கள். நான் பயிற்சியில் இருந்தேனா இல்லை போர்க்களத்தில் இருந்தேனா என்பதை நான் மறந்துவிட்டேன். தங்களது உடல்நிலை சரியில்லை என நினைக்கிறேன். அதற்கு காரணம் இந்த குளிராக இருக்கும் என்கிறீர்களா? ஒரு வீரனாக இருப்பவன் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கும் ஆற்றல் கொண்டவனாக இருக்க வேண்டும் அட்கா அவர்களே. அது தட்பவெப்பமாகவும் இருக்கலாம், எதிரியாகவும் இருக்கலாம். தாங்கள் சம்மதித்தால் இன்றைய தர்பார் வேலைகளை ஒரு நாள் ஒத்தி வைக்கலாம். தாங்கள் ஏதோ குழப்பத்தில் இருப்பது போல் தெரிகிறது. வேண்டாம் அட்கா அவர்களே. ஒரு பாட்ஷாவாக இருப்பவன் அனைத்தையும் சமாளிக்க வேண்டும்.